கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையினாலே பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் சத்துவம் இழந்து நம்முடைய சரீரத்திலே காணப்பட்டால் அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம் ஆத்மாவிலே சோர்ந்து போவோமானால் அந்த சோர்ந்து போகிற நமக்கு கர்த்தருடைய பலன் அவசியமாகவே இருக்கிறது. அந்த பலன் எங்கிருந்து நமக்கு தருகிறார் என்றால், நாம் உன்னதத்திலிருந்து வரும் பலனாலே நாம் பலன் அடையும்படியாய் நமக்காக அவர் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறவராய் இருக்கிறார். இந்த உன்னதத்திலிருந்து வரும் பலன் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் பலப்படுகிறதோடு மாத்திரமல்ல, நாம் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் தருகிற பலத்தினாலே நாம் சாட்சியாக இருப்போம். இங்கு கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அங்கு எருசலேமிலே தங்கிவிட்டார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோமானால், அங்கு எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டான பொழுதுதான் இவர்கள் யூதேயா சமாரியா தேசங்களிலே சிதறப்பட்டு போகிறார்கள். இப்பொழுது எங்கும் சுற்றி திரிந்தவர்கள் தேவனை என்னுடைய வசனத்தை அங்கு பிரசங்கிக்கிறார்கள், அங்கு சாட்சியாக இருக்கிறார்கள். ஆகவே நாமும் தேவ சமூகத்திலிருந்து பரிசுத்த ஆவியாகிய பலனை பெற்றுக்கொள்வோமானால் கர்த்தருக்கு பூமியின் கடைசி பரியந்தமும் நாம் சாட்சிகளாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கர்த்தருடைய பலன் நம்முடைய நிலைமையிலிருந்து பின்வாங்கி போகாதபடிக்கு நம்மை நடத்துகிறதாகவே இருக்கிறது. இங்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்குள் அந்த பெலிஸ்தியனுக்கு எதிராக ஓடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்ததினாலே அந்த அபிஷேகிக்கப்பட்ட தாவீது அந்த பெலிஸ்தியனுக்கு எதிராக ஓடினதினாலே அங்கு சத்துரு முகங்குப்புற விழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பின்வாங்கி போனவர்களாய் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டுமென்றால், சாட்சியாக இருக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய ஆவி, அந்த உன்னதத்தின் பலன் நமக்கு அவசியமாகவே இருக்கிறது. இங்கே நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், அங்கு கெர்ச்சிக்கிற ஒரு பாலசிங்கம் வருகிறது. சிம்சோன் என்ன செய்கிறான் என்றால், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினாலே அவன் கையில் ஒன்றும் இல்லை, ஆனாலும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல அங்கு கிழித்து போட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். சத்ருவின் கண்ணிக்கு தப்புவதற்கு நமக்கு இப்படிப்பட்ட உன்னத பலன் அவசியமாகவே இருக்கிறது. அவர் நம்மை பிள்ளையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவன் வார்த்தையினாலே ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறார். ஆகவே சத்துரு விரித்த எல்லா கண்ணிகளுக்கும் விலக்கி அந்த பலன் நம்மை பாதுகாக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் கூட அது நம்மை விலக்கி பாதுகாக்கிறது. ஆகவே தேவன் தருகிற அந்த உன்னத பலனை நாம் வாஞ்சிப்போம், அதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த பலன் நம்மிடத்தில் இருக்குமானால் அந்த பலன் நிச்சயமாகவே நமக்கு வேண்டிய சமாதானத்தை தரும், நம்மை ஆசீர்வதிக்கிறதாகவே இருக்கும். ஆகவே சோர்ந்து போகிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருகிற அந்த வார்த்தையின் பலன், பரிசுத்த ஆவியின் பலன் இருக்கும் பொழுது நாம் சாட்சிகளாக இருப்போம், பின்வாங்காமல் இருப்போம். சத்ருவின் கண்ணிக்கு நிச்சயமாகவே தப்பு வைக்கப்படுவோம். கர்த்தர் அந்த அப்படிப்பட்ட பலத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையினாலே ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் ஆவிக்கு, ஆத்மாவிற்கு, சரீரத்திற்கு தேவையான பலனையும் சத்துவத்தையும் ஒவ்வொரு நாளும் தந்து வழி நடத்துங்க. தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் தொடரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்க எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.